ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அம்மு. வாட் ஐ ஈட் இன் அ டே தான் பார்க்க போகிறீங்க. இந்த உருண்டை இருக்குல்ல, அது அரிசி மாவில் பண்ணது. அந்த லிக்யூட் மாதிரி சுப்பி மாதிரி இருக்குல்ல, க்ரீமியாக, அது வந்து தேங்காய் பாலும் அரிசி மாவு தண்ணியிலையும் பண்ணது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த ஃபுட்டை நான் வந்து ரொம்ப வேர்ஸ்ட் ஃபுட்டாக மாற்றிட்டேன். காரணம் இந்த ப்ரௌன் சுகர், இந்த நாட்டு சக்கரை போட்டு 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 இனிப்பு வரலன்னு போட்டுகிட்டே இருந்தேன் இஷ்டத்துக்கு. லாஸ்ட்டு ஒயிட் சுகர் போட்டு ஒரு மாதிரி இருந்து அழகான ஒரு டிஷ்ஷை வேர்ஸ்ட்டாக ரொம்பவே இதாக்கிட்டேன். அதை அப்படியே கொஞ்சமாக சாப்பிட்டு ஓரம் வச்சுட்டேன். சரி, மத்தியானமாக நல்லா சாப்பிட்லான்னு ஒரு 3 முட்டை இருக்க பசியில் ஆம்லேட் போட்டு ஒரு பக்கம் இருக்க பவுலில் எடுத்து பார்த்தா, இது என்ன குழம்புன்னு நீங்களே கண்டுபிடிங்களேன். எங்கள் அம்மா இதுக்கு பேர் வச்சது வந்து பீட்ரூட் குழம்பா. நான் ஹாஸ்டலில் கூட இதை மாதிரி சாப்பிட்டது கிடையாது. இந்த பீட்ரூட் குழம்ப எங்கள் அம்மா தேங்காய் அரைச்சி கொடுன்னு சொன்னாங்க. தேங்காய் திருவி கொடுக்குன்னு சொன்னாங்க. நான் அது கொடுத்தேன். இது வந்து அவ்வளோ தண்ணியாக இருக்குங்க. காரணம் என்னென்னா, எங்கள் அப்பா அன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வரல. மோஸ்ட்டாக அம்மா மாருங்க அப்பா வீட்டில் இல்லைன்னா நம்ம தானே ஏதாவது பொங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு எங்கள் வீட்டில். நாங்கள் 2 நாளாக பிள்ளையும் நானும் தான் ஏதோ ஒன்று பொங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ விரக்தியில் போய் படுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 ஒரு 4 போல் வீட்டையும் முத்தையும் தூத்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா கூப்பிட்டு ஒன்று பண்ணியிருக்கேன் வந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. இந்த கோதுமை, அப்புறம் கொக்கனட் பவுடரு, அப்புறம் ஏலக்காய், இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி கேஷ்யூஸும் சேர்த்துக்கோங்க. போட்டு பவுடராக்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மத்தியானம் நல்லா ஃபுட்டாக இல்லாதனால ஈவினிங் பரோட்டாவோடு எங்கள் அம்மா முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.